जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னா பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை அவன் உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண தேவையே இல்லை. இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை புரிஞ்சுக்க முடியாது முதல்ல. ஏன்னு கேட்டால் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இந்த வடிவேல் படத்தில் சொல்லுவார் இல்லையா, விஜய் சாரை பார்த்து சொல்லுவார் இல்லை, வடிவேல் சார் ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒரு நிமிஷம் லவ், அடுத்த நிமிஷம் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் காதலிக்கிற மாதிரியோ கொஞ்சம் அன்பு காட்டுற மாதிரியோ இருக்கும், ஆனால் அது சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும், வேகமாக பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழந்தையோட பிரிஞ்சு இருக்கீங்க, ஒரு பெண் குழந்தையோட பிரிஞ்சு இருக்கீங்க. ஒரு ஆண் விவாகரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அவனுக்கு கல்யாணம் நடக்கலை. அடுத்த கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எங்கே விவாகரத்து பிரச்சனை, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி தான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஓடின்னு இருக்கு. ஸ்மார்ட் டாக்கர், நல்லா பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அவங்க பேசுறது பார்த்தா நமக்கு ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த இடம் மிதுன ராசி இருக்கக்கூடிய இடம் கலகலப்பாக இருக்கும். ஸோ ஓகே தான்,
ஸ்மார்ட் டாக்கர், நல்லா பேசுவாங்க, நல்லா அதில் தானே பாதி பேர் மயங்கிடுறாங்க. உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. டபுள் திங்கிங், எல்லாத்துலேயுமே 2 மணி நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, ஆனால் இவங்க 2 தடவை யோசிப்பாங்க, என்ன இப்படி பேசுகிறான். நீங்கள் பேசிட்டு போனாலும் அவன் 2 தடவை யோசிப்பான், ஓ இப்படிலாம் இருக்கா, ஓ ஓகே ஓகே பார்க்கலாம், அப்படி ஒரு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு. அடுத்ததாக பேசி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி பேசி சுச்சுவேஷனை நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. யாரையும் ஈஸிலி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபுள், நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மிதுன ராசி. மைண்டு சேஞ்ச் ஃபாஸ்ட். காலையில் ஒரு குணமாக இருக்கும், மத்தியானம் ஒரு குணமாக இருக்கும், ராத்திரி ஒரு குணமாக இருக்கும். மத்தியானம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது சொல்லுவான், அம்மா இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி பண்ணிவிடுமா, குருமா ஏதாவது பண்ணிவிடுமா அப்படின்வான். வீட்டுக்கு வந்தோன்னா ஏன் தோசை ஊற்றலன்னு கேட்பான். நீ தானேயா சப்பாத்தி வேணும்னு சொன்ன, இப்போ வந்து தோசை கேட்குற, ஏதோ சொன்னேன், இப்போ தோசை சாப்பிடணும் போல இருக்குது ஊற்று அப்படின்னா, போ என்ன பண்ணுற, போ. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இது உதாரணமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் உண்டு. ஏன்னா அன்பிரடிக்டபிள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதாக இருக்கும். சார்மிங் ப்ளஸ் பேசுவாங்க நான் ஸ்டாப், நல்லா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தருடைய மூடு வச்சே கரெக்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒருத்தன் நார்மலாக கோவ மூடில் இருக்கான்னு அது அப்படியே அவன் கோவ மூடிலேயே அப்படியே போவாங்க. ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா அவன் சந்தோஷ மூட்லேயே அப்படியே அவனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற கெட்டிக்காரத்தனம். அட்ராக்ஷன் ஃபாஸ்ட், நல்லா டீப்டாக நல்லா அட்ராக்ஷன், பார்த்தோன்னே அட்ராக்ட், அடே அப்போ பயங்கரமாக இருக்காரு. தலையில் ஒரு முடி இருக்காது, ஆனாலும் அவங்க நல்லா அந்த ஹேர் ஃபாலிங்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி தலைமுடியெல்லாம் நல்லா பண்ணி பார்க்குறதுக்கு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்பார் ஜம்முன்னு. அது இப்போ லவ்வில் ஸ்டெபிள் கிடையாது, நாளைக்கு தான் தெரியும். லவ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது, ஏதோ அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கப் சான்சஸ்லாம் சில பேருக்கு நிறைய இருக்கும். உங்களுடைய குணாதிசயத்தினாலே நிறைய பிரேக்கப் சான்சஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் அடிக்கடி மாற்றி பேசுகிறீங்களா, அப்புறம் எங்கேருந்து உங்களை புரிஞ்சு இவங்க கூட இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தொந்தரவு ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்டவுன்ஸ் நிறையா இருக்கும். பார்ட்னரே கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், மனைவியே கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன், உங்கள் லவ்வரே கன்ஃபியூஷன் ஆவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்டா இப்படி பண்ணுற, நம்ம கேட்குறோம்ல எத்தனை பேர், ஐயோ அப்பா சாமி இதெல்லாம் பேசினாலும் கடுப்பு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மல்டி டேலண்ட் உள்ள பர்சன் தான். கெரியர்லாம் மல்டி டேலண்டட் உண்டு, கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, மீடியா சேல்ஸ் பிஸ்னஸ்லாம் நிறைய ஒரு யோகங்கள் அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன, ஓவர் திங்கிங், இன்ஸ்டெபிலிட்டி, டபுள் மைண்டு இவங்களோடது. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அடாப்டபிலிட்டி, ஸ்மார்ட்னஸ் நிறையா இருக்குது. என்ன நான் சொல்லுறேன்னு, என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, நான் சேஞ்ச் ஆகிறது என் மூடுக்கு தான் தெரியும். இதுதான் இவங்க, அவ்வளோதான். என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, நான் சேஞ்ச் ஆகிறது என் மூடை பொறுத்து இருக்கு. உண்டா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுதான் உங்க ஜாதகம், இதுதான் உங்களுடைய நாக்கு நல்லா இருந்தால் நலம் வரும், ஒரே மனசு இல்லைன்னா வேலை நடக்காது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.